ஈரான் இந்த ஹொர்மோஸ் ஜலசந்தியை பூட்டணும் அப்படின்றதான் அமெரிக்காவும் எதிர்பார்த்து ஈரான் மேல இந்த தாக்குதலை செஞ்சிருக்காங்க அப்படிங்கிற திடுக்கிடும் தகவல்கள் இன்னைக்கு நமக்கு கிடைச்சிருக்கு. மசகு எண்ணெய் போன்றவற்றை ஐரோப்பிய நாடுகள் முழுவதும் ரஷ்யா கிட்ட இருந்து மிக குறைந்த விலையில பெற்றுக் கொண்டிருந்தாங்க. ஆனா ஐரோப்பாவுக்கு 18% ஆயில், அதாவது மசகு எண்ணெய் இந்த ஹொர்மோஸ் ஜலசந்தி வழியாகத்தான் ஐரோப்பாவுக்கு கிடைக்குது. இது ஐநாவினுடைய சட்ட விதிமுறைகள் மீறப்பட்டிருக்கி, மனித உரிமைகள் மீறப்பட்டிருக்கி. ஆக இஸ்லாமிய குடியரசான ஈரானானது இதற்கு எதிராக பலமான நடவடிக்கையை எடுத்தே ஆகும். அமெரிக்கா மீது ஈரான் கை வைத்தால் நேட்டோ நாடுகள் மீது ஈரான் கை வைத்ததாக அர்த்தப்படும். ஆக முழு நேட்டோ நாடும் சேர்ந்து ஈரானை தாக்கும் என்பதே இதற்கு அர்த்தமாகும். மிசைல் போற காட்சிகளை இந்த வீடியோக்களை நீங்க இன்றைய நாளுக்குரிய நம்மளுடைய காணொலியை பார்க்க வந்திருக்கிற அனைவரையும் பணிவன்புடன் வரவேற்கின்றோம். இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முந்தி நம்ம சொல்லிக்கொள்ற மிக முக்கியமான விஷயம், நம்மளோட சேனல்ல நம்ம யாருக்குமே சைட் எடுக்க வேண்டிய எந்த ஒரு அவசியமும் கிடையாது. என்னடா இதுல நம்ம சைட் எடுத்தோம் அப்படி என்று சொன்னா மக்களுக்கு சேர வேண்டிய கருத்துக்கள் பிழையாகவே சேரும். ஆக இப்ப நம்ம மனச்சாட்சி ஒரு பக்கம் சப்போர்ட் பண்ணினாலும் இந்த இடத்துல நம்ம பேசும் பொழுது ஒரு சைட்டுக்கு நாம சப்போர்ட் பண்ணி பேசவே முடியாது. நடக்கிற விஷயங்களை ஆதாரத்தோட இந்த இடத்துல நாம சொல்றமே தவிர வேற எந்த ஒரு கருத்துக்களையுமே பதிவிடல அப்படிங்கிறதையும் சொல்லிக்கொண்டு இன்றைய நாளுக்குரிய காணொலிக்குள்ள நம்ம போகலாம். நம்ம கடைசி வீடியோல நம்ம பார்த்திருந்தோம் ஃபோர்டோ அணுமின் நிலையத்தை, யுரேனியம் செறிவேற்ற நிலையத்தை அமெரிக்கா தாக்கினால் என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்திருந்தோம். நேற்று அதே டைம்ல அட் தி சேம் டைம் நான் வீடியோ அப்டேட் பண்ணின டைம்ல அமெரிக்காவினுடைய B-2 அப்படிங்கிற விமானங்கள் நேரடியாக ஈரானுக்குள்ளே போய் ஈரானினுடைய நட்டான்ஸ், இஸ்ஃபஹான், ஃபோர்டோ அப்படிங்கிற 3 முக்கியமான யுரேனியம் செறிவேற்ற நிலையங்களை ஒரே நேரத்தில் தாக்கி இருந்தாங்க. தாக்கின உடனே டொனால்ட் ட்ரம்ப் குயிக்கா ஒரு போஸ்ட் ஒன்று போட்டார் எக்ஸ்ல. என்ன அப்படின்னு சொன்னா, எங்களுடைய விமானங்கள் வெகு கச்சிதமாக ஈரானினுடைய நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸ் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அந்த இடங்கள் எல்லாத்தையுமே நாங்கள் சக்சஸ்ஃபுல்லா தாக்கிட்டோம். இப்ப எங்களினுடைய விமானங்கள் ஈரானினுடைய வான்பரப்பை தாண்டி வந்துட்டு அப்படின்னு சொல்லி டொனால்ட் ட்ரம்ப் ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருந்தார். சோ இப்ப நிறைய பேருக்குள்ள இருக்கிற கேள்வி, அமெரிக்காவினுடைய தாக்குதல் வெற்றி அடைஞ்சிட்டா அல்லது தோல்வியா? அந்த அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அமெரிக்காவினுடைய தாக்குதல் சம்பந்தமாக நியூயார்க் டைம்ஸ் ஒரு கருத்தொண்டை வெளியிட்டிருக்காங்க. அதாவது நியூயார்க் டைம்ஸ் அப்படிங்கிறது அமெரிக்காவினுடைய பத்திரிகையை ஒரு கருத்தொண்டை வெளியிட்டிருக்காங்க. என்ன அப்படின்னு சொன்னா, ஃபோர்டோ அணுமின் நிலையத்தை அமெரிக்காவால் முழுமையாக அழிக்க முடியவில்லை அப்படிங்கிறத நியூயார்க் டைம்ஸ் தெளிவா ஒத்துக்கொண்டிருக்காங்க. அது எப்படின்னு சொன்னா அவங்க சொல்றாங்க, இஸ்ரேல் ராணுவம் நம்புது எப்படின்னு சொன்னா குறிப்பிட்ட சில சேதங்கள் ஃபோர்டோ யுரேனியம் செறிவேற்ற நிலையத்திற்கு ஏற்பட்டிருக்கலாம், ஆனால் முழுமையான சேதத்தை சந்திக்கல அப்படிங்கிறத நியூயார்க் டைம்ஸ் சொல்லி போட்டு சொல்றாங்க. என்ன அப்படின்னு சொன்னா, ஈரான் ஏற்கனவே யுரேனியம் செறிவேற்ற பொருட்கள், கனிய வளங்கள் அத்தனையுமே ஃபோர்டோ நிலையத்தில் இருந்து வேறொரு இடத்துக்கு மாத்திட்டாங்க. சோ இதன் மூலமாக நமக்கு தெரிய வர விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, அமெரிக்காவே நேரடியா சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னு சொன்னா, அமெரிக்காவினுடைய தாக்குதலானது முழுமையாக அழிக்கல அப்படிங்கறது நமக்கு உறுதி செய்யுது. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு இருக்கிற முக்கியமான சேட்டலைட் படங்களை எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இது நமக்கு தெளிவான பல விடயங்களை குறிப்பிடும் அப்படின்னு சொல்லலாம். அதாவது இப்ப நீங்க நான் பார்த்து கொண்டிருக்கிற புகைப்படம் 21ஆம் தேதி ஃபோர்டோவுக்கு நேரே எடுக்கப்பட்ட புகைப்படம். இதுல பங்கர் பிளாஸ்டர் பம்புகளை அமெரிக்காவினுடைய B-2 பம்பர் போட்டிருக்கு. இருந்த போதிலுமே இந்த இடத்துல அனைத்து வாயில்களையும் ஈரான் மணலால் நிரப்பப்பட்ட காட்சிகளை நீங்க பார்க்கலாம். ஆல்ரெடியே அவங்க மணலால நிரப்பிட்டாங்க. யுரேனியம் செறிவேற்ற அத்தனை உபகரணங்களையும் வேறொரு இடத்துக்கு ஈரான் மாத்திட்டாங்க. அது மட்டும் இல்லாம ஃபோர்டோ அணுமின் நிலையம் அழிக்கப்பட்டிருக்கு, அழிக்கப்படலையா அப்படிங்கிறது வேற விஷயம். உலகத்தை பொறுத்த வரைக்கும் அது ஒரு செய்தியாக இருக்கு. பட் ஈரானை பொறுத்த வரைக்கும் ஈரானுக்குள்ள அமெரிக்கா தாக்குதல் செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது தான் ஈரானினுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல எங்களுடைய நாட்டினுடைய இறையாண்மையை மீறி வேறொரு நாடு எங்களுடைய நாட்டுக்குள்ள தாக்குதல் செஞ்சிருக்கு. இது ஐநாவினுடைய சட்ட விதிமுறைகள் மீறப்பட்டிருக்கு, மனித உரிமைகள் மீறப்பட்டிருக்கு. ஆக இஸ்லாமிய குடியரசான ஈரானானது இதற்கு எதிராக பலமான நடவடிக்கையை எடுத்தே ஆகும் அப்படின்றதான் ஈரான் இப்ப தொடர்ச்சியா சொல்லி கொண்டு வராங்க. அதன் அடிப்படையில் இன்னைக்கு ஈரானினுடைய பார்லிமெண்ட்
ஏகமனதாக அங்கீகாரம் அளிச்சிருக்காங்க. என்ன அப்படின்னு சொன்னா ஹொர்மோஸ் ஜலசந்தியை பூட்டுறது. ஹொர்மோஸ் ஜலசந்தி பற்றி உங்க எல்லாருக்குமே தெளிவா தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இந்த ஹொர்மோஸ் ஜலசந்தியை ஈரான் பூட்டினால் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஈரான் இந்த ஹொர்மோஸ் ஜலசந்தியை பூட்டணும் அப்படின்னு தான் அமெரிக்காவும் எதிர்பார்த்து ஈரான் மேல இந்த தாக்குதலை செஞ்சிருக்காங்க அப்படிங்கிற திடுக்கிடும் தகவல்கள் இன்னைக்கு நமக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதாவது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் உக்ரைன் ரஷ்யா யுத்தம் நடந்து கொண்டிருக்கு. இந்த உக்ரைன் ரஷ்யா யுத்தம் நடக்கிறதுக்கு முன்னாடி மிக குறைந்த விலையில LNG அப்படிங்கிற இயற்கை எரிவாயு அது மட்டும் இல்லாம மசகு எண்ணெய் போன்றவற்றை ஐரோப்பிய நாடுகள் முழுவதும் ரஷ்யா கிட்ட இருந்து மிக குறைந்த விலையில பெற்றுக் கொண்டிருந்தாங்க. ஆனா இந்த உக்ரைன் யுத்தம் ஆரம்பிச்சதன் பிறகு ரஷ்யா கிட்ட இருந்து பெறப்படுற எண்ணெய்கள் மற்றும் இயற்கை வாயுகள் தடைப்பட்டுச்சு. தடைப்பட்டதன் காரணத்தினால இப்ப ஐரோப்பாவுக்கு 18% ஆயில் அதாவது மசகு எண்ணெய் இந்த ஹொர்மோஸ் ஜலசந்தி வழியாகத்தான் ஐரோப்பாவுக்கு கிடைக்குது. அது மட்டும் இல்லாம 15% எரிவாயுவையும் இப்ப முழு ஐரோப்பாவும் ஹொர்மோஸ் ஜலசந்தி வழியாகத்தான் பெற்றுக் கொண்டிருக்காங்க. அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு சைட்ல போய் பார்த்தோம்னா சைனாவை பொறுத்த வரைக்கும் 50% எண்ணெய் மசகு எண்ணெய் இந்த ஹொர்மோஸ் ஜலசந்தி வழியாகத்தான் சைனா பெற்றுக் கொண்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம 12% LNG அப்படிங்கிற இயற்கை எரிவாயுவும் இந்த ஹொர்மோஸ் ஜலசந்தி வழியாகத்தான் சைனாவுக்கு கிடைச்சு கொண்டிருக்கு. இந்த ஹொர்மோஸ் ஜலசந்தியை இப்ப ஈரான் பூட்டிச்சு அப்படின்னு சொன்னா சைனா ஐரோப்பா இந்த ரெண்டு பாதிக்கப்படும். இதான் அமெரிக்காவுக்கு தேவைப்பட்ட விஷயம். என்ன அப்படின்னு சொன்னா இப்ப ஐரோப்பா என்ன செய்வாங்க? இப்ப அவங்களுக்கு ரஷ்யாவும் இல்லை, மத்திய கிழக்கும் இல்லை. இனி ஐரோப்பா தேர்ந்தெடுக்க வேண்டிய ஒரே ஒரு இடம் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா கிட்ட இருந்து மட்டும்தான் அவங்க உதவிகளை பெற வேண்டி வரும். ஆக அமெரிக்காவுக்கு கீழே தான் ஐரோப்பா இருக்கணும். நேரத்தோடைய உக்ரைன் ரஷ்யா சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்ல அமெரிக்காவுக்கும் ஐரோப்பாவுக்கும் பல முருகல் நிலைமைகள் உருவாக்கப்பட்டு இருந்துச்சு. அந்த முருகல் நிலைகளை உடைச்சு அமெரிக்காவுக்கு கீழே தான் ஐரோப்பா மட்டுமில்ல முழு உலகமும் இருக்கி அப்படின்னு காட்டுறதுக்கு அமெரிக்காவினுடைய திட்டமாகவும் இந்த ஹொர்மோஸ் ஜலசந்தியை பூட்ட வைப்பதற்காக அமெரிக்கா ஈரான் மீது செய்த தாக்குதல் கருத்தில் கொள்ளப்படும் அப்படிங்கிறத இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற முக்கியமான ஊடகவியலாளர்கள் இந்த தகவலை வெளியிட்டு இருக்காங்க. ஓகே, ஐரோப்பாவுக்கு இந்த அளவான பாதிப்புகள் நடக்குது அப்படின்னு சொன்னா ஒரு பக்கம் சைனா இருக்காங்க. சைனாவுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா 50% மசகு எண்ணெயும் 12% இயற்கை எரிவாயு பெற்றுக்கொள்ற சைனா இந்த ஹொர்மோஸ் ஜலசந்தியை ஈரான் பூட்டிச்சு அப்படின்னு சொன்னா நேரடியாக ரஷ்யாவோட கைகோர்த்து ரஷ்யாவுக்கிட்ட இருக்கிற இயற்கை எரிவாயுவையும் எண்ணெய் வளங்களையும் சைனா பெற்றுக்கொள்ளும். ஏனென்றா ரஷ்யா சைனா அப்படிங்கிற ஒரு போர்டர்ல இருக்கிற நாடுகள். சோ ஏற்கனவே உலகத்தில் இருக்கிற மிக முக்கியமான நட்பு நாடுகளின் பட்டியல்ல ரஷ்யாவும் சைனாவும் முதன்மை வைத்துக் கொண்டிருக்காங்க. சோ அவங்க எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயுகளை பரிமாற்றிக் கொள்வாங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஹொர்மோஸ் ஜலசந்தி அப்படிங்கிற கைப்பற்ற போற நாடு எது? ஈரான். ஈரான் ரஷ்யாவோடையும் சைனாவோடையும் நெருங்கிய நண்பராக இருக்கிற காரணத்தால சைனாவினுடைய கப்பல்களை ஈரான் இந்த வழியால அனுமதிக்கலாம் அப்படிங்கிற சில தகவல்களும் நமக்கு இருந்த போதிலையும் இப்ப கடைசி அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இந்த ஹொர்மோஸ் ஜலசந்தியால பாதிக்கப்பட போவது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா ஐரோப்பா பாதிக்கப்பட போகுது. இதன் காரணமாகத்தான் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகள் ஒன்றிணைந்து சைனாவுக்கிட்ட சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னு சொன்னா உங்களோட நண்பர் தானே ஈரான் கிட்ட நீங்க சொல்லுங்க இந்த ஹொர்மோஸ் ஜலசந்தியை பூட்ட வேணாம் அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சைனாவுக்கிட்ட ஒரு கோரிக்கை முன் வச்சிருக்காங்க. காரணம் ஹொர்மோஸ் ஜலசந்தியை ஈரான் முழுமையாக கைப்பற்றும் அப்படி என்பதை அமெரிக்காவே நம்புகிறது. அது மட்டும் இல்லாம சைனாவும் ஐரோப்பாவும் மட்டும்தான் பாதிக்கப்பட போகுது அப்படின்னு பார்த்தோம்டா இல்ல, தெற்காசிய நாடுகள் முழுமையாக பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. எண்ணெயினுடைய விலை அப்படிங்கிறது விண்ணை தொடுற அளவுக்கு அதிகரிக்கும் அப்படிங்கிறது தான் ஆய்வியலாளர்களினுடைய கவலையாக இன்னைக்கு இருந்து கொண்டிருக்கு. ஓகே ரைட். இப்ப ஈரானினுடைய வெளிவிவகாரத்துறை அமைச்சரான அப்பாஸ் ஆராச்சிகே இன்னைக்கு ரஷ்யாவுக்கு போயிருக்கார். புட்டினோட நேரடியான பேச்சுவார்த்தைக்கு போயிருக்கார். இன்னொரு புறமாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னா யுனைடெட் கிங்டமினுடைய பிரதமர் ஸ்டாமர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னு சொன்னா அமெரிக்கா மீது ஈரான் கை வைத்தால் நேட்டோ நாடுகள் மீது ஈரான் கை வைத்ததாக அர்த்தப்படும்.
ஆக முழு நேட்டோ நாடும் சேர்ந்து ஈரானை தாக்கும் என்பதே இதற்கு அர்த்தமாகும் அப்படிங்கிறது இதில் இருக்கிற முக்கியமான விடயங்கள் உண்டாயிருக்கு. எப்படி முதலாம் உலக மகா யுத்தத்தில், இரண்டாம் உலக மகா யுத்தத்தில் நேச நாடுகள் நட்பு நாடுகள் என்று இந்த உலகம் இரண்டாக பிளவுபட்டதோ அப்படி ஒரு நிலைமை இப்ப ஏற்பட்டிருக்கு. ஈரானினுடைய யுரேனியம் செறிவேற்ற நிலையங்கள் மேல தாக்குதல் நடத்தி ஒரு சில மணித்தியாலங்களே 40 மிசைல டைரக்டா இஸ்ரேலினுடைய ஹைஃபா மற்றும் டெல் அவீவை நோக்கி தாக்குதல் செஞ்சிருக்காங்க. மிசைல் போற காட்சிகளை இந்த வீடியோக்களை நீங்க பார்க்கலாம். இந்த மிசைல்களால தாக்கத்திற்குள்ளான மிக முக்கியமான இடங்களாக டெல் அவீவ்ல இருந்து 20 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற நெஸ்ஸியோனா அப்படிங்கிற பயோலஜிக்கல் வெப்பன் உற்பத்தி செய்யற இடங்கள், அதாவது உயிரியல் ஆயுதங்கள் உற்பத்தி செய்யற இடத்தை குறிவச்சு ஈரான் தாக்குதல் செஞ்சிருக்காங்க. இது மிக ரகசியமாக இஸ்ரேலால் மேற்கொள்ளப்பட்டு வந்த ஒரு இடமாக கருதி கொள்ளப்படுகிறது. உயிரியல் மற்றும் இரசாயன ஆயுதங்கள் உற்பத்தி செய்யற இந்த இடம் முழுமையாக தரைமட்டமாக்கப்பட்டிருக்கு. அதனுடைய போட்டோஸ்களையுமே நீங்க இதுல பார்க்கலாம். இப்போ ஒரு நாட்டை அழிக்கணும் அப்படின்னு சொன்னா ஆயுதங்கள் தான் தேவை அப்படின்னு எந்த ஒரு இடத்திலையுமே இல்ல. ஒரு நாட்டுக்கு வந்து உயிரை போக்காட்டக்கூடிய வைரஸ் கிருமிகளை நாட்டுக்குள்ள பரப்பினாலே அந்த நாடு முழுமையாக அழியும். ஆக இவ்வாறான முக்கியமான ஒரு இடத்தை குறிவச்சு ஈரான் தாக்குதல் செஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஹைஃபா நகரத்தை குறிவச்சும் இஸ்ரேல் பாரிய தாக்குதல் செஞ்சிருக்காங்க. அதனுடைய வீடியோ காட்சிகளை நீங்க பார்க்கலாம். இது இன்னைக்கு ரிலீஸ் ஆன வீடியோ. இஸ்ரேலினுடைய நகரங்கள் எந்த அளவுக்கு தாக்கப்பட்டிருக்கு ஈரானினுடைய மிசைல்களால. அது மட்டும் இல்லாம ஈரானுக்குள்ளே மொசாட் பலமா வேலை செஞ்சு கொண்டிருக்காங்க. அந்த அடிப்படையில் உக்ரைனியர்கள், அதாவது மொசாட்டினுடைய உளவாளிகளாக 3 உக்ரைனியர்கள் இஸ்ஃபஹான் நகரத்தில் இருக்கிற ட்ரோன் உற்பத்தி தொழிற்சாலைகள் மேல பாரிய அளவுல தாக்குதல் ஒன்று செய்யறதுக்கு பலத்த திட்டம் போட்டு வச்சிருந்தாங்க. இவங்க 3 பேரையுமே வந்து இன்னைக்கு IRGC கைது செஞ்சிருக்காங்க. ஓகே, அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஈரானினுடைய யாஸ்த் அப்படிங்கிற கிராமப்புறங்கள்ல இஸ்ரேலினுடைய F-35 ஃபைட்டர் ஜெட்கள் வந்து இன்னைக்கு தாக்குதல் செஞ்சிருக்காங்க. அந்த இடத்துலயுமே வந்து பாரிய அளவிலான சேதங்கள் அந்த இடத்துல ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறதையும் இஸ்ரேலினுடைய செய்தி நிறுவனங்கள் இந்த தகவல்களை வெளியிட்டிருக்காங்க. ஓகே, அடுத்து பார்த்தோம் அப்படின்னா எடியோத் அஹ்ரோனோத் இஸ்ரேலினுடைய முக்கியமான அதிகாரிகளை மேற்கோள் காட்டி இஸ்ரேலினுடைய பத்திரிகையே செய்தி ஒன்று வெளியிட்டிருக்காங்க. என்ன அப்படின்னு சொன்னா, இந்த வாரத்துக்குள்ளே ஈரானுடனான யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வரத்துக்கு இஸ்ரேல் விரும்புது. ஈரான் பேச்சுவார்த்தை முன்மொழிவுகளை முன்னின்று முன்மொழிந்தால் நாங்களும் அதற்கு உடன்படுவோம் அப்படின்னு சொல்றாப்புல இன்னைக்கு இஸ்ரேலை ஒத்துக்கொண்டிருக்காங்க. ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா சம்பந்தப்பட்ட தகவல்கள் ஒரு புறம் இருந்தாலும் காசாவினுடைய மக்கள் இன்னைக்கு பாதிக்கப்பட்டு கொண்டிருக்காங்க. ஒரு மனிதாபிமானத்தை மீறின செயல்கள் இப்ப காசாவுக்குள்ள நடந்து கொண்டிருக்கு. நிறைய மக்கள் இன்னைக்கு பட்டினியினால மரணித்து கொண்டிருக்காங்க. அந்த அடிப்படையில் அமெரிக்காவால் கொண்டு வரப்பட்ட உணவுப் பொருட்கள் அடங்கிய ட்ரக் கொண்டு காசாவுக்குள்ள வந்திருக்கு. அந்த ட்ரக்ல உணவு எடுக்க சென்ற மக்களை குறிவச்சு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் தாக்குதல் செஞ்சிருக்காங்க. இன்னைக்கு மட்டுமே வந்து 45 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்காங்க காசாவில். இதுல 18 பேர் வந்து அமெரிக்காவினுடைய உதவி பொருட்களை காத்துக்கிருந்தவங்களே கொல்லப்பட்டிருக்காங்க. ஒரு புறம் இவ்வாறு அடக்குமுறை கொண்டு இஸ்ரேல் வந்து இவ்வாறான தாக்குதல்களை காசாவுக்குள்ள செஞ்சு கொண்டு வந்தாலும் காசாவினுடைய போராளிகளான அல் குத்ஸ் படை பிரிவு கிழக்கு காசா நகரின் சுஜையாவிற்கு கிழக்கே உள்ள அல் முந்தர் மலையை சுற்றி எதிரி வீரர்கள் மற்றும் வாகனங்களை குறிவைத்து மோட்டார் ஷெல் தாக்குதல்களை தொடர்ச்சியாக செஞ்சிருக்காங்க. சோ இன்னைக்கு காசாவினுடைய நிலவரம், ஈரானினுடைய நிலவரம் என்ன அப்படிங்கறத பார்த்திருக்கோம். இன்னைக்கு நடந்திருக்கிற தகவல்களை மட்டும் பார்த்திருக்கோம். தொடர்ச்சியாக நம்மளுடைய காணொளிகளை பார்க்கிறப்போ மொத்த யுத்தத்தினுடைய நிலவரம் எப்படி போகுது அப்படின்னு தெரியும். சோ இதுவரைக்கும் உங்களுடைய நேரங்கள் ஒதுக்கி நம்மளுடைய வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றிகள். நம்மளுடைய வீடியோ பிடிச்சிருந்தா இதுவரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல, ஃபாலோ பண்ணல அப்படின்னு சொன்னா பண்ணிக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கொண்டு இந்த வீடியோவில் இருந்து விடைபெறுகின்றேன். இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். மிக்க நன்றிகள்.